Hi friends, welcome to CBC class 11th maths or exercise number 9.2 question number 17 solution பார்க்குறீங்க பாருங்க. P அதாவது P ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கணுமா சொல்யூஷன் Pங்கிற பாயிண்ட் வந்து A, Bங்கிற is a midpoint of the line segment. ஒரு லைனோட மிட் பாயிண்ட் மிடில் பாயிண்ட் அது between the axis அதாவது ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவில் இது x axis இது y axis இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் நடுவில் டச் ஆகிற மாதிரி ஒரு லைன் ஏதோ பாஸ் ஆகுது போல் அதோட மிட் பாயிண்ட் தான் இந்த A, Bங்கிற பாயிண்ட் மிட் பாயிண்ட் தான் ஓகேவா. இப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ நமக்கு தெரியாது, அதை நான் சும்மா வந்து ஏதாவது M, 0ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா. எக்ஸ் ஆக்ஸ் தான் டச் பண்ணுது M, 0. இது வந்து y ஆக்ஸ் தான் டச் பண்ணுது, ஸோ 0, n. y ஆக்ஸ்னால n பின்னாடி போட்டுக்கிட்டேன். இது ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் போட்டால் இந்த ஏபிங்கிற ஆன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஆஃப் அ லைன் செக்மெண்ட் பிட்வீன் த ஆக்சஸ். இப்போ மிட் பாயிண்ட் போட்டு பார்ப்போமே. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் M, 0 and 0, n ஓகேவா. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னப்பா, ரீகால். ஓகே, இந்த P of A, B is the midpoint, ரைட்டா. ரீகால் மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது, x1 plus x2 by 2 and y1 plus y2 by 2. ஓகே, இது இருக்கட்டும். ஸோ இப்போ இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட் A, இது வந்து லைன் செக்மெண்ட் B. ஸோ நான் வந்து என்ன எடுக்கிறேன், என்னோடய கோஆர்டினேட்ஸ் ஆஃப் A வந்து என்ன எடுக்கிறேன், B, M, 0. தென் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் B, இந்த B பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் என்னது B, N, 0 எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் தான் இந்த A, B ஓகேவா. ஸோ இது ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் போட்டால் வர்ற ஆன்சர் தான் இந்த A, B. ஸோ வர்ற ஆன்சர் இதான் என்னோட x1, y1, இது x2, y2. ஸோ x1 plus x2 by 2, m plus 0 by 2, y1 plus y2 by 2, 0 plus n by 2. ஓகேங்களா. ஸோ இப்போது என்ன வரும், m by 2, n by 2 is equal to A, B. ஸோ ரெண்டு பாயிண்ட் ஈக்குவல்னால் இதுக்கு ஈக்குவல். ஸோ m by 2 is equal to A, n by 2 is equal to B. அப்போது m is equal to 2A, n is equal to 2B. அப்போ இந்த mங்கிற பாயிண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னமா இது, 2A. இது எங்கே டச் பண்ணது, 2Aன்னு. என்னங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், 2B. ஸோ இப்போது இந்த லைனோட ஈக்குவேஷன் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா லைன் ஈக்குவேஷன் அப்போ ஃபார்முலா இங்கே பாருங்கள். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்த லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார்முலா என்னது, y minus y1 by y2 minus y1 is equal to x minus x1 by x2 minus x1. கரெக்டாக இதான ஃபார்முலா. இப்போ இந்த பாயிண்ட் தெரியும் 2A, 0. இந்த பாயிண்ட் தெரியும் 2B, 0. 2B ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ 2A, 0 and 2B, 0, 2B. ஸோ இதான் என்னோட x1, y1, இது x2, y2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y minus y1 0 by y2 minus y1 2b minus 0, x minus x1 x1 2a by x2 minus x1 0 minus 2a. ஓகேவா, ரைட். இப்போ இதுக்கப்புறம் y by 2b is equal to x minus 2a by minus 2a, ரைட். ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே போடுறேன், இந்த இடத்துல போடுறேன். இப்போ பாருங்களேன், டினாமினேட்டரில் இங்கே இருக்கிற 2வும் இங்கே இருக்கிற 2வும் கேன்சல். ஸோ என்ன வரும், y by b is equal to இந்த மைனஸ் n தானே இருக்குது, அது இதுக்கும் காமன் இதுக்கும் காமன், தனித்தனியாக பிரிக்கிறேன். x by minus a minus 2a by minus a. இப்போ இந்த மைனஸை மேலே தள்ளி விட்டுறேன். இப்போ நீங்கள் மூவ் பண்ணிட்டா மைனஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் பை ஏவாயிடும். இங்கே ஆல்ரெடி ஒய் பை பி இருக்குது. இங்கே என்ன இருக்கும், இந்த மைனஸ் 2a by மைனஸ் a மட்டும் இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல், ஏ கேன்சல். ஸோ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் என்னோட என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் லைன். அந்த லைனோட ஈக்குவேஷன் கரெக்டாக அதான் நம்ம ஷோ தட் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஷோ தட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒன்றுமே இல்லைப்பா, சப்ப சம். இங்கே பாருங்கள்,
அதாவது ஏதோ ஒரு லைன் இருக்கான், அந்த லைனோட மிடில் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ஏ கமா பி. ஸோ அந்த லைன் வந்து என்னோட 2 ஆக்சஸையும் டச் பண்ணுது. அப்போ இங்கேயும் டச் பண்ணுது, இங்கேயும் டச் பண்ணுது. இங்கே டச் பண்ணுற பாயிண்ட் தெரியாது, சும்மா எம் கமா 0ன்னு எடுத்தேன். ஓகேவா? மிட் பாயிண்ட் ஆஃப் எம் கமா 0 அண்ட் 0 கமா என்னன்னு எடுத்தேன். இது ஒய் ஆக்ஸ்னால ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டேன். இது x1 y1 x2 y2 எடுத்து ஃபார்முலா போட்டால் மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டால் ஈக்குவல் டு தான் மிட் பாயிண்ட் வேல்யூ. ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணேன். m is equal to a, n equal to b. இந்த m வேல்யூ கிடச்சிருச்சு, n வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ 2 லைன் இருக்குது, 2 பாயிண்ட் இருக்கா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார்முலா என்னது நமக்கு தெரியும். இதான் ஃபார்முலா. இதில் இந்த 2 பாயிண்ட்டையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறேன், இங்கே கீழே இருக்க 2வும் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தால் ஒரே மாதிரி தான் கேன்சல் பண்ணலாம். 2வும் கேன்சல். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸ் ஏவை தனித்தனியாக மேலே இதுக்கு தனியாகவும் இந்த டினாமினேட்டர் இதுக்கு தனியாகவும் இது தனியாகவும் காமனாக பிரிஞ்சிடும். தனித்தனியாக பிரிச்சிட்டேன். இந்த மைனஸை மேலே தள்ளிட்டேன். மைனஸ் எக்ஸ் பை ஏ இப்படி மூவ் பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பிக்கு மைனஸ் மைனஸ் ஏ கேன்சல் 2ன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஈஸியாக இருக்கா சம்ம? நெக்ஸ்ட் சம். பாய்.